friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு பால்கோவா தான் फ्रेंड्स. ரொம்ப ஈஸி. வெறும் ரெண்டு பொருள் மட்டும் போதும். ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிரலாம். இதுக்கு நான் வந்து மில்க் மேட் வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது நான் வீட்லயே ரெடி பண்ண மில்க் மேட். இது கூட வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இந்த மில்க் மேட் எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோ நான் 2 டைம்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியா ஒரு 1/2 லிட்டர் மில்க்லயே செஞ்சிரலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க கடையில சாப்பிடுற பால்கோவாவோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல கிரீமியாவும் இருக்கும். நம்ம வந்து 1 ஸ்பூன் 1/2 கப் எடுத்தோம்னா அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு நல்ல கெட்டி தயிர், புளிக்க கூடாது. இதை நல்லா ஓவராலா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கிரீமியா இருக்கணும் பார்க்கிறதுக்கு. நம்ம போட்ட தயிர் வந்து வெளியில தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து இது நல்லா கிரீமியா இருக்கணும். இதோட டெக்ஸ்சர் இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து மில்க் மேடுக்காக நீங்க யோசிக்க வேண்டாம். நம்ம ஈஸியா வீட்ல செய்யற வீடியோ போட்டிருக்கனால அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கோங்க. இல்ல உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க டைரக்டாவே கடாயை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மில்க் மேட் கலவையை இது கூட சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு வந்து நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். நீங்க வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். அதனால வந்து சரியா உங்களுக்கு கிளறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதனால அடுப்பை ஃபுல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா அந்த மில்க் மேடையும் இது கூட சேர்த்துடுறோம். தயிர் வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புளிச்சிருக்க கூடாது. நல்ல கெட்டி தயிரா, இன்ஸ்டன்டா ஃப்ரெஷ்ஷா வாங்கின தயிரா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பால்கோவோட டேஸ்ட் வந்து கரெக்டா கிடைக்கும். இது பாருங்க எவ்வளவு கிரீமியா இருக்குன்னு. இதை நம்ம வந்து லைட்டா அப்படியே கிளற ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே போட்டு ரொம்ப அதிகமா கிளறக்கூடாது. அப்புறம் வந்து உங்களுக்கு பால்கோவா வந்து அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்காது. கட்டி விடாம லேசா கிளறினா போதும். ரொம்ப அதிகமா கிளற வேணாம். நீங்க வந்து தீபாவளி அப்ப ஒரு லாஸ்ட் மினிட் கூட இந்த ஸ்வீட் செய்யலாம். தீபாவளினாவே நிறைய ஸ்வீட்ஸ் தான் நம்ம செய்வோம். யூஸ்வலா அந்த பால்கோவாலாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல செய்யறதோட கடையில தான் வாங்குவோம். ஏன்னா நம்ம நிறைய பால் ஊத்தி ஒரு 2 லிட்டர் பால் அப்புறம் மணிக்கணக்கா அது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். பட் இது அதெல்லாம் கிடையாது. டோட்டலாவே ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ரெடி பண்ணிடலாம். என்னோட பையன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான். நான் செஞ்ச நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. ஸோ அது திரும்ப செய்யுங்க அப்படின்னு சொன்னானாவே ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து திரும்ப செய்ய சொன்னா. ஸோ அவனுக்காகவே இன்னொரு டைம் செய்யணும். நீங்களும் அதே மாதிரி தான் செஞ்சீங்கன்னா அது கட்டாயம் இன்னொரு வாட்டி உங்களுக்கு செய்ய தோணும். ஸோ வந்து இப்போ நமக்கு இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கிறப்ப வந்து நம்ம லைட்டா கொஞ்சம் ஃபாஸ்டா அழுத்தம் கொடுத்து கிளறலாம். இது வந்து உங்களுக்கு பால்கோவா வந்து எந்த அளவுக்கு பதம் வேணுமோ நீங்க அது வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி திரியா வர வரைக்கும் வேணும். நல்லா எனக்கு வந்து அந்த ஸ்மூத் டெக்ஸ்சருக்கும் கொஞ்சம் ஹார்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாத பதம், அதாவது நல்லா கிரீமியா வாயில வச்சோன்னே உங்களுக்கு கரையிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பதத்தோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது மாதிரி கிளறி விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டி இருக்காது. பாத்திரத்துல வந்து ஒட்டக்கூடாது. அந்த அளவு வந்துருச்சுனாவே நமக்கு வந்து பதம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்டா ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பரான பெர்ஃபெக்டான பேக்கரி பால்கோவா வந்து நமக்கு கிடைச்சிரும். இது வந்து நான் வந்து என்ன சொல்றது 1/2 கப் தான் மில்க் மேட் எடுத்திருக்கேன். அதுக்கே வந்து எனக்கு நல்லா ஒரு 200 கிராம் அளவுக்கே கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க தாராளமா இது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஈஸியான ரெசிபியா இருக்கும். இது மேல வந்து பிஸ்தா, முந்திரி, திராட்சை எது வேணா உங்களுக்கு பிடிச்சதோட சர்வ் பண்ணலாம். நல்லா கிரீமியா ஸ்மூத்தா இருக்கும்.